अस्सलाम वालेकुम जी, ईद मुबारक. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, ஈத் முபாரக். ஆல்ரெடி டைம் ஆகிப்போச்சு, 4 மணி ஆகிட்டு. சீக்கிரம் குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நமாஸ்க்கு போகணும். இன்றைக்குள்ள வ்ளாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 1 டே ரம்ஜானு என்னென்னலாம் பண்ணேன், எங்கெல்லாம் போனேன், 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதனுடைய வீடியோஸ் தான் இன்றைக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட வ்ளாகில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோஸு. இப்போ போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். நல்ல குளிர் மக்களே. பார்த்தீங்கன்னா வேக்ஸு நம்ம தலைக்கு போட்டுக்கிறோம். எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் இதை தான் எங்கே போனாலும் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நெட்டை எடுத்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எண்ணெய் தலையில் தேய்ச்ச வேண்டியது மக்களே. நம்மளுடைய ஹேர் ஸ்டைல் பள்ளிக்கு நேரம் ஆகிட்டு. ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே சீக்கிரம் போகணும் பள்ளிக்கு. ஸோ பள்ளிக்கு போயிட்டு வரேன். காய்ஸ் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நாங்களே ஆல்ரெடி லேட்டு. எல்லா மக்களும் நேரத்தை பள்ளிக்கு போயாச்சு. இப்போ நாங்கள் வண்டியை பார்க் பண்ண இடத்த தேடி போயிட்டே இருக்கிறோம். எங்கே உள்ள தெருவு இதுதான், பஹ்ரைன் தெருவு. போட்டு இப்போ எங்கே தொலை போகிறோன்னா, நாங்கள் வந்து ஒரு ஹூரான்னு சொல்லி ஒரு ஸ்கூலு. அது எங்கே இருக்குன்னா எங்கள் ரூமில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. லேட்டாக அதனால டக்குன்னு வண்டி எடுத்துட்டோம். வண்டி என்னென்னா ஒரு 2 மினிட்ல போய் ஏற்றிடுவோம். നമ്മുടെ സംഘടനയുടെ ഭാരവാഹികളെയും பெருநாள் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சுது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டோம். மக்களே, பெருநாள் தொழுகை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு, பின்ன நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவான்னு. அதான் போயிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நம்ம கூட்டங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது போல. நல்லா இருக்கிற பாய், நல்லா இருக்கிற. பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம எங்க இல்ல பாய், பஹ்ரைன்ல தான் இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சரி வந்தோம். சரி காங்க, சரி காங்க. நம்மளோட ஹீரோ இவர்தான் பாய். இந்த சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாருக்கும் ஈத் முபாரக். காலைல என்ன பாய் பிரேக்ஃபாஸ்ட்? காலைல பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, வடை, சாம்பார், சட்னி, சிக்கன், கோழிக்கடும்பு, இட்லி, சாம்பார், கடும்பு. ஓகே 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 ஓகேல. இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மளோட சேட்டா செஞ்சு கொடுத்தாரு சுத்ரியா. சிக்கன் சுத்ரியா இன்னைக்குள்ள ஸ்பெஷல். அப்புறம் அப்படியே அவங்க கூட ரூமில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கதைகள்லாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணோம். பின்ன நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா, நம்ம பஹ்ரைனில் நல்ல ஒரு கபடி பிளேயர்ஸ் இவங்க எல்லாரும். அவங்க கூடயும் ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டோம் மக்களே. ஸோ காய்ஸ், நல்லபடியாக காலையில் டிஃபன் முடிஞ்சுது. நம்ம ஃப்ரெண்டு ரூமில் நல்லா அழகாக வச்சுருந்தாங்க. பின்ன சாப்பிட்டு அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நேற்று நைட்டு தூங்குனதும் லேட்டு. இப்போ நல்லா உறக்கம் வருது. 4 மணிக்கு எந்திரிச்சது. இனி என்ன பண்ண போகிறோன்னா, நேராக ரூமில் போயிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு 1 மணி போல் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்காங்க. ஃபேமிலியோட விருந்து வச்சுருக்காங்க. அப்போ 1 மணிக்கு போல் அங்கே போகிறோம். போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம வீடியோவாக போடுறோம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு தூங்கிட்டு வர மக்களே. 4 hours later.
வந்துட்டோம் மக்களே நம்ம ஜாஃபர் பாய் வீட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வண்டி பிடிச்சி அவர் வீட்டுக்கு தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். இனி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, என்னெல்லாம் இருக்குன்னு. வாங்க போய் பார்ப்போம். நாங்கள் வந்ததும் ஜாஃபர் பாய் பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வேண்டி சர்பத்து, ரோஸ் மில்க்கு, சாயா, நட்ஸு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எங்களை நல்ல முறையில் கவனிச்சாங்க. நாங்கள் வந்து லேட்டுன்னு சொன்னதும் வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம்னு அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு நம்ம ஜாஃபர் பாய். പുതിയ ഫ്ലൈറ്റ് നമുക്ക് ചണ്ടു വന്നത് ഇപ്പം തന്നെ பிரியாணி எப்படி இருக்கு? ബിരിയാണി സൂപ്പറായിരുന്നു സൂപ്പർ സൂപ്പർ ബിരിയാണി. அசாது பிரியாணி எப்படி? அத்திகா எங்கனுண்டு? ஜெல்லி உண்டு. இது என்ன கேட்டா இது பேர் என்ன? சாப்பிட்டு பாரு என்ன சாப்பிடும்போது கஸ்டர்டு. கஸ்டர்டு. இந்த ஒயிட்டு வேற லெவல். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட அத்திகாவுடைய பாட்டம் ஆட்டம் தான் நம்ம இப்போ எல்லாரும் காண போகிறோம். பயங்கரமாக அவரும் என்ஜாய் பண்ணார். பெருநாளுக்கு நம்மளோட அத்திகாவோட பாட்டை பார்த்துட்டு நாங்கள் எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் பெஸ்ட் பாட்டுக்காரராக நம்ம அப்துல்லா அத்திகாக்கா தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். பெருநாள் பாட்டி நமக்கு இடம் கொடுத்துருந்த ஜாஃபர் பாய்க்கு ரொம்ப நன்றி. அதனால ஜாஃபர் பாய் இன்னைக்கு வந்து உங்க கூட கலந்துக்கிட்டதும் உங்க கூட சேர்ந்து பெருநாள் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம். என் லைஃப்ல இது ஃபர்ஸ்ட் டைம் இது. ஸோ அதனால லாஸ்டா நம்மளோட அத்திகாக்கு ஒரு ஓ போடுங்க மக்களே. மத்தியானம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விருந்து. லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய ஜாஃபர் பாய் வந்து நல்ல சிறப்பாக ஒரு பிரியாணி செஞ்சு அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய நண்பர்கள்லாம் வந்து பழக்கம் ஆனாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெருநாள் கொண்டாடினேன், ஆனால் இந்த பெருநாள் லைஃப்பில் மறக்க முடியாது. அவ்வளோத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எங்களை ரொம்ப நல்லபடியாக கவனிச்சாங்க. நம்ம ஊரில் பெருநாள் கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி பஹ்ரைனில். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பின்ன அங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ நேராக ஃப்ரெண்டு கூட போயிட்டுருக்குறோம். ஃப்ரெண்டுக்கு 2-3 ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால தான் லொக்கேஷன் அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறோம். மக்களே, ஒரு அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இடம் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா ஹித்தில் வந்து இப்போ இது புதுசாக திறந்துருக்க ஒரு பார்க்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு இடங்க. ஃபேமிலிக்கு ஏற்ற இடம். குறைஞ்சது ஒரு 1 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். ஈவினிங் வந்து நல்ல ஒரு வாக்கிங் பண்ணலாம். பின்ன உள்ளே போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டு வேணும். அப்புறம் நாங்கள் அப்படியே நானும் என் ஃப்ரெண்டு ஃபோட்டோஸு எடுக்க முடியல, லைட்டு கம்மியானதுனால. கொஞ்சம் கூட சீக்கிரம் வந்திருக்கணும்.
இருந்தாலும் முடிஞ்ச அளவு லைட் உள்ள இடத்துல வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தோம். பின்ன ரெண்டாவது அப்படியே நம்ம ஒரு வாக்கிங் மாதிரி பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் தூரம் ஒரு வாக்கிங் பண்ணோம். ஆனால் இடம் நல்ல ஒரு இடம் மக்களே, ஃபோட்டோ ஷூட்டுக்கும் ஏற்ற இடம் தான். ஒரு 2 மணிக்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். நல்ல ஒரு க்யூட்டான ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கு, பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுல்ல அந்த இது, என்னையே தான் பார்த்துட்ருக்குது. இப்போ பார்க்குறேன். இன்றைக்கி ஃபுல்லும் ஒரு நாள் என்னோட டே லைஃப் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா மக்களுக்கும் இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள். பின்ன நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.